ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெமன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எங்கள் மம்மியோட ஸ்பெஷல் டிஷ் அது. அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1 கேஜி லெமனுக்கு எடுத்துக்கலாம். 1 கேஜி சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்துக்கிட்டு அதுக்கு 3 பெரிய பெரிய லெமன், ஓகேங்களா? அந்த லெமனை வந்து 3 லெமன்ஸ் நல்லா ஸ்க்விஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக அந்த சிக்கன் ஃபுல்லாக 3 லெமன் வந்து ஸ்ப்ரெட்டாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு 2 பேக்கெட்ஸ் ஆஃப் தயிர் எடுத்துக்கலாம். கர்டு, அதாவது 10 ருபீஸ் பேக்கெட் போதும், ஓகேங்களா? அந்த 2 பேக்கெட்ஸ் ஆஃப் தயிரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா அதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் ஃபுல்லாக தயிர் அப்புறமா வந்து லெமன், இது ரெண்டுமே நல்லா சிக்கன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். அது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சிடணும். அது ஒரு 1/2 hour, ஒரு 1 hour. அடுத்தது ஃபுல்லாக ஒரு 3 முழு பூண்டு இருக்கு இல்லையா, அந்த முழு பூண்டை வந்து ஃபுல்லாக வந்து தோல் உரித்து அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு, கூடவே வந்து ஒரு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகா, இதையும் வந்து கட் பண்ணி நம்ம ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா பொடிசாக, அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா அந்த சாப்பரில் போட்டு ஃபுல்லாக 3த்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 1 hour சிக்கன் அங்கே வந்து தயிரும் லெமனும் போட்டு ஊறும்போது இது வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். வேறு எந்த ஐட்டம்ஸும் தேவையில்லை. இது 3 ஐட்டம், அப்புறம் தயிர், லெமன், இதுதான் அதோட ரெசிபியோட சீக்ரெட்டே. இது ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி நம்ம இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம ரெடியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த பாதி கிளிப்பிங்ஸ் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயை எடுத்துகிட்டு அந்த கடாயில் இப்போ நம்ம சாப் பண்ணோம் இல்லையா, அந்த பூண்டு அப்புறமா வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், இது 3 சாப் பண்ணி போட்டோம் இல்லையா, அதை வந்து நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த தயிரும் லெமன் போட்டு சிக்கனை வந்து அதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வாட்டர் கொஞ்சம் ஊற்றி, அதாவது போதுமான அளவு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆகிடும். அந்த வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு இங்கே இப்படி எப்படி இருக்குது பாருங்கள், ட்ரை ஆகிட்டு சிக்கன். அது ட்ரையாக அந்த சிக்கன் வந்து ஃபுல் வாட்டரும் வந்து இழுத்துட்டு சிக்கன் ஃபுல் ட்ரை ஆகிட்டு அது மேலே கோரியண்டர் லீவ்ஸை நம்ம தூவிட்டு அப்புறமா ஃபுல் கிளறி விட்டாச்சுன்னா லெமன் சிக்கன் ரெடி. செம்ம டேஸ்டியாக யம்மியாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப பிடிச்ச, எங்கள் வீட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ் லெமன்.